வணக்கம் மக்களே. தோசை சூப்பராக இருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. பீட்ரூட் தோசை தாங்க. பாப்பா நைட்டு சுட்டு கொடுத்தேன். அது தோசை ரொம்ப பிடிச்சிருச்சு. காலைல லஞ்சுக்கு மதியம் லஞ்சுக்கு தோசையே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கட்டையாக குட்டி குட்டியாக ஊற்றி விட்டுருக்கேன். அப்போ தான் மதியம் தாங்கும்ல. அதனால் ஒன்றும் இல்லைங்க. பீட்ரூட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா வந்து நான் 5 போட்டிருக்கேன். நமக்கு மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் வாசனையாக இருக்கும். இதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி மாவு நம்ம எவ்வளோ தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அந்த மாவுக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு தோசை சுட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. காரமே இந்த ஸ்வீட்னஸே தெரியலங்க. பீட்ரூட்டில் இந்த பீட்ரூட் ஸ்வீட்டாக இருக்கும்ல. இப்போ நம்ம பச்சை மிளகா நான் போட்டதுனால அந்த தித்திப்பு தெரியல. நல்லாயிருக்கு. கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கு, வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உண்மையாலுமே நல்லாயிருக்குங்க. சூப்பராக இருக்குது. என் பொண்ணுக்கே பிடிச்சிருக்கு. என் பொண்ணு சாப்பாடு தான் கொஞ்சம் கஷ்டம் அவளுக்கு. சாப்பிட்றது அவளே பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நீங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேணாம். தேங்க்யூ மக்களே. நன்றி.